ராதாகிருஷ்ணன் அப்பன்னு கூட ஃபோன் பண்ணி கேட்டார், எங்கே மாப்பிள்ள நாடகம் ஆடிட்டு இருக்கேன்னு, எங்கள் லைவில் வந்துட்டு இருக்குன்னு கேட்டார். அதனால் உலகமங்கம் யூடியூப்பில் போயிட்டு இருக்குது. அன்பு உள்ளங்களே, நீங்கள் என்றென்றும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இப்போ எங்கே போகலாம்? திருமணம் போனோம். நான் தனியாக போகட்டுமா? எங்க முடியாத புயல் இருக்காங்க. யாரு? பாலசுப்ரமணியம் எதுக்கு இருக்கிறேன்? என் நன்மை மைக்கு முக்கிய எதுக்கு இருக்கிறேன்? எல்லாம் குறைய குடிக்கிறவங்க. என் மகேஷ் விடிய குடிக்கிறவன் விடமாட்டேன். முடியாத புயலுங்க மோகன துளச்சாமியெல்லாம் அவங்கள பழக்க போறேன். அடடா நண்பர்களே இந்த 3 நாள் அந்த வெள்ளச்சாமியில காணோம். 3 நாளா இந்த வெள்ளச்சாமியில காணோம். வராங்க யாரு எப்படி வர
டேய் வராங்க. டேய் வாங்க. நீ வாங்க. வராங்க. வராங்க. தேவா எடுத்து சொன்னேன் கிளாரிட்டி இல்லை கிளார் இல்லை தேவா கார்லியா அதுவா ஓ அக்கா செருப்புலாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் இவன் ஏற்கனவே செருப்பு எடுத்து செருப்போட வச்சிருக்கேன் எழுப்பூர்ல. டேய் வாடாங்க. தம்பி வந்து அடிக்க கூடாது. அடிமாடுவா 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 உனக்கு என்னடா ஆப்பிள மாதிரி கோவம் வருது. சரிவா உடனே அடிக்க மாட்டவா. சரி வெள்ளச்சப்பலை கூப்பிடணும். டேய் வெள்ளச்சப்பலை கூப்பிடணும். வந்தா பேசக்கூடாது. கூப்பிடு கூப்பிடுமா கூப்பிடுறா கூப்பிடுறா. நான் அப்படி அனுப்புறேன்னா வெள்ளச்சாமி உங்க அப்பா முறையில் அப்படியே உனக்கு இருக்கிற அண்ணே வாடகண்ணே. ஆமா நான் பொட்டக்கண்ணா. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நக்கல் நான் பார்க்கறேன். முக்கிய கூட்டி போ. இல்ல அவரை சொல்றேன். நீ பாக்குறது இல்ல நீ பாக்குற சுத்தமா செய்யற. அந்த பெரியாய்க்கு அடி சவுண்ட கேட்கலாம்ப்பா. டேய் நான் சுத்தமா செய்யறவனா? எந்த வேலைய எந்த வேலைய அந்த வேலையா நான் போட்டமா நான் யாரு? நான் வெள்ளச்சாமி. அந்த வேல்சாமி சொல்லிட்டு இருக்கிறேன். வேல்சாமி என்னை பார்த்தா வேல்சாமி டீக்கட வேல்சாமி தான். அவர் இல்லையா? நெருப்புடா நெருக்குடா ஊப்புடா. என்ன நான் யாரா? யாரு? நான் ஒரு ராஜவாட்டன். இல்லை நான் யாரா? நான் யாரா? அந்த வெள்ளச்சாமி ஒரு கோமாளி கோவப்படலாம். ஒரு ராஜவாட்டன் கோவப்படலாமா? சொல்றேன் இரவா ஏசுனதை என்ன செய்வேன்? ஐயா பேர் சுப்பு. ஐசாவை சப்புறாங்க. கோயில வெடி போட்டு 9 மணிக்கு போயிருச்சு. டேய் நான் யாரா? நீ யாரு? சக்கப்பட்டி நாய் பீதிக்கு வெள்ளச்சாமி. போய் சொல்லாது. நீ தாக்குன்ற டிவி அன்பரசு மைய பாய்க்கிறாச்சு. அது காப்பி கல்லானால கணக்கு புல்லானால பேசலாமா? பேசக்கூடாது. சொல்லலாமா? தாய் மலர்களுக்காக இவன் யாருமே சொல்லி சொல்லி போட்டு இருக்கிறேன். மன்னிப்பு கேட்க. இதுக்கு மேல அடிச்சு வச்சுக்க. மன்னிப்பு கேட்கா. இதுக்கு மேல அடிச்சு வச்சுக்க. நான் கடுப்பு உண்டாயிருவேன். கடுப்பு உண்டாயிரு. கடுப்பு உண்டாயிருவேன். மன்னிப்பு கேட்கறான். தாய்மார்களே தாய்மார்களே எப்படா கல்ல எப்படி சொல்றா பாப்பா? தாய்மார்களே தாய்மார்களே தங்கைமார்களே தாய்மார்களே தம்பிமார்களே
தந்தைமார்களே அப்படி தெளிவாடிக்க சும்மா தானே நீங்க கரெக்டா சொல்லுங்க. நான் தெளிவா சொல்லலையா? தாய்மார்களே தங்கைமார்களே என்னை மன்னித்து விடுங்கள். அதே மாதிரி நான் சொன்னி அதானா நான் சொன்னேன் அப்ப நான் அதுவா? சரி உங்களுக்கு ரிலேட்டிவ் விட்டுருங்க. மற்ற காசு பேசுனாரு எப்பா நீ அவனோட சர்வ புதிய வாடகை நீ போடாங்கிட்டு வாடா. நான் வரலடா. டேய் வாங்கி வாடா. நீ வா இங்கே. பாக்கியராசனே நீ சரியான ஆம்பளை இருந்தாங்க மாரோடி பாட அடிச்சு பாரு. வா இங்கே. முடிஞ்சா பப்புன அடிச்சு பாரு. நான் ஓடி பார்க்கிறேன் பாரு. பாப்பா வாய்ப்படி வாயப்படி 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 வாய தம்பி ஏறிட்டு அட்ஜஸ்ட் ஆகுது வாங்க. ஆயா பெரியாயி பார்த்து இருந்துக்க நல்ல மாதிரி வந்து உட்காருங்க. சரியான திருட்டு பையன் மொல்ல மாதிரி பையன் காலில் கிடக்கிறது கழுத்துல கிடக்கிறது மூக்கில் கிடக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்க. முக்கியமா காலில் போட்டுக்கிற செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுக்க. டேய் வாங்கடா, என்ன அட்ஜஸ்ட் ஆகுது வாங்கடா. எங்கடா வெடி போடுறாங்க? டேய் வாங்கடா இங்க. பாடா அந்த பெரியாய்க்கு அடி சவுண்ட் கேட்கலையாப்படா. டேய் நண்பா உன்னை நம்பி ஊர்ல அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். டேய் அனுப்பி கொடுத்து பத்தூர்ல வாடா இங்க. டேய் கரலி இல்லைன்னா உன்னை அட்டி வெளுத்துருவோம். வாடா டேய் வெள்ளையம்மாளை வெளியில விடணும். காலத்தம் ஆயிடுச்சு. வா நம்ம எங்க போனோம்? அருப்பு கூட திருப்போட போனோம். முத்தால கொடுத்துருவா நடக்குது. 1 மணிக்கு வெளியே விட்டுட்டேன். தம்பி இந்த நாடகம் சரி அனுப்பி கொடுத்து போகணும். போற சொல்லியா முத்தா கொடுத்துருவா வந்துட்டான். போராட்டத்தை அங்கே தனினம் தனை தன்னாதீனம் என்னடா ஆட்டம் ஆடுறாங்க? காத்து போகதே கிளம்புடா. காத்து போகதே கிளம்புடா. டேய் ஏய் நீ ஒரு சரவ சுண்ணி ஒரு சுபா சுண்ணி 2 சுண்ணி சேர்த்து சரி விடு. நீ கை சூஸ் கம்பெனி. டேய் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. ரொம்ப நல்லவன்டா. அட்டாட போடமா அங்கே நாட்டில சீரந்த நாடு கடவன்குடி நாடு. நாட்டில சீரந்த நாடு கடவன்குடி நாடு. நாம் கடல போட்ட போடு கட்ட குடி மீது நாம் போட்ட போடு கட்ட குடி மீது நாட்டில சீரந்த நாடு கடவன்குடி நாடு. நாம் கடல போட்ட போடு கட்ட குடி மீது நாட்டில சீரந்த நாடு கடவன்குடி நாடு. நாம் கடல போட்ட போடு கட்ட குடி மீது
நாடக மேடைக்கு ஒற்றை எடுத்து வச்சிருக்கிறாங்க. மினிக்கூர்ல ஆடு மாடு மேய்ச்சிருக்கலாம் கொண்டு வந்து என்னடா ஆடலும் ஷோ ஒயிலாட்டம் போட்டுட்டோம். அடுத்த கோல் எடுத்துருவா. யார் கோல்? டேய் நம்ம கோல்றா. யார் யார் கோல் எதுல பிடிச்சுக்கணும் சரியா? எப்பா உங்க இடத்துக்கு சொல்லி போட்டு மஞ்சள் புத்து புத்து ஏன்டா என் கோல் சூடு ஒரு நெட்டி ஒரு புட்டை சூடு பிடிச்ச மாதிரி வளர்ந்து நண்பா உன் கோல் அடிச்சு எடுத்து தேஞ்சு போச்சு. தேஞ்சு வச்சு அதனால தம்பி யூடியூப் கொஞ்சம் நல்லா மெதுவா அடிச்சுக்க. போடுமா? தங்க தேரோடா சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் போராட்டம். தங்க தேரோடு சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் கை போச்சையா. வர வர விளைச்சாமி செயல் சரியில்லைப்பா. ஏப்பா என்னப்பா பண்றியா? அவன் கையடிக்கிறேன் ஐயா. டேய் அது நாயிலடா, அது மிருகங்காரன் தெரியவே. ஓகே 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 டேய் அதான போட அதான போடமாடா. நம்ம யாரு? நாங்க யாரு? அங்கே சக்கமட்டிக்காரங்க, அங்கே தன்னா நாதில தன்னா கோலாட்டம் போடட்டான். என்னை பெற்ற தாய் மாறு, என்னை பெற்ற தங்க மாறு, காலைல பன்னாப்புல பசி ஏறி மனாப்புல சீக்கிரத்தை ஒரு ரோட் ஸ்வீட் வாங்கி வைங்க. ஏண்டா போட்ட பொண்ணு கண்டு குண்டிபுரம் பழுத்து போச்சு. கவலைப்படாத. டேய் நாளைக்கு இன்னைக்கு லீவு, நாளைக்கு திறந்துருவாரு. அப்ப வீங்கி போயிருமே. டேய் அடுத்து யாரா? அடுத்த கோலாட்டம், கோலாட்டம் அதான் கும்மி அடிக்கிறோம். கும்மி அடிக்கிறோம். நம்ம
நம்ம சக்கமட்டுக்காரை இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதையை கேட்டா நாட்டு நடல இருந்து பயிர் நடல இருந்து எந்த வீடா இருந்தாலும் நம்ம கதையை பற்றி அடிக்கணும். ஆமா தன்னை என்னன்னா எங்க அப்பா யாரு? நான் சேதுபதி கும்மியாட்டம் போட்டுட்டான். அடுத்து எங்க போட்டு தெரியுமா அன்பா? ஓ, இங்க ஜல்லிக்கட்டு நடக்குது. உறங்காமட்டு ஜல்லிக்கட்டு வந்தாச்சு. அதனால இங்க ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட பாரு. காலை அவுத்து விட்டா சரி, காலையை போய் அடக்குங்க. அடக்க முடியாட்டி அண்ணனை கூப்பிடுங்க. சரி, அண்ணன் சாராயம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன். சரி போப்போம். சாராயம் குடிச்சாதான் ஏறும். கடை சாத்தி எனக்கு எப்படி குடிப்பேன்? சின்ன கண்ணப்பா இங்க இருந்தாலும் ஒரு 10 டீ விரைவா வாங்க. சரி போ, காலையை முடியலா. சரி போப்போ. கொஞ்சம் வழி விடுக்காருமா, மாடு ஆடி வரட்டும். கொஞ்சம் வழி விடுக்காரு, மாடு ஆடி வரட்டும். இந்த சன்னதி மாடு வருது, மாடு வருது, மாடு வருது. எழுப்பிடு எல்லாத்தையும் விடுங்க. மாடு வருது, மாடு வருது. 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாதான் ஜல்லிக்கட்டு வைக்க முடியும். ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு 500 ரூபாய்க்கு ரசீது போட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறோம். ஆமா, ஊர்ல. அதனால முன்னாடி ஜல்லிக்கட்டு நடக்கும் போது மாடு வந்து ஆடு வழி
மாடு நீங்க பிடிக்க உங்களை முட்டுனா தான் ஓடுது. நம்ம பிடிக்காத மாடா? அதான் பிடிக்காத மாடா. எத்தனை மாட்டை பிடிச்சிருக்கோம்? எத்தனை மாடை பிடிச்சிருக்கோம்? ஏமாத்திரம் மாடு. டேய், நான் மாடு பிடிக்க போறேன். போடா. நான் தூக்கி வச்சு பாடுறேன். போடா, தூக்கி வச்சு போடா. போடா போடா போகட்டு போடா, இந்த பூமியில் இளைஞாய் வாழ்ந்தவன் யாரடா? நல்ல பாட்டு, ஒரே பாட்டு. வீதியில எட்டாமை போகிறதா 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 போகிறதா. மாறுபடிக்க கூட ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ அந்த போட்டு அடைக்கிறே மனிதா. ஆடாதடா பாலு ஆடாதடா பாலு ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ அந்த போட்டு அடைக்கிறே மனிதா. கடல்ல இருக்கிறேன். மாடுபடி சடால வீரனடா அண்ணனா வீரனடா வீரனடா இல்லனாலே அண்ணனா வீரனடா. சூப்பர்ரா மாடு பிடிக்கிறேன். டேய் ஏடா மாடு பிடிக்க போனா மாடு இவனை கட்டிட்டு போகுது. டேய் டேய் பாலு முன்னாடி குட்டியார கூட்டி போறான். டேய் அவன் இங்க வந்து அவன் டேய் புள்ள வாடா, டேய் புள்ள வாடா, டேய் புள்ள வாடா, டேய் புள்ள என்ன மாடு போன ஆளை காணா? எங்க கூப்பிடுறான் தம்பி? இந்த வரைக்கும் மாடு பிடிச்சிருக்கியா பிடிக்கலையா? நான் பிடிச்ச போது பசு மாடுவேன். கால மாடா. ஆமா என்ன சட்டை இருக்குது மாடுக்கு உங்களுக்கு? ஏய், நம்மளால மாடு பிடிக்க முடியாது. ஏய், இந்த மாடு நல்லா பிடிக்க முடியாது. மாட்டுக்கு ஒருத்த கொடுத்துருக்கேன். மாட்டுக்கு பிறந்தானா? வாங்க மாடு பிடிக்கிற ஒருத்த கொடுத்துருக்கேன். வெள்ளச்சாவேல அவனை கூப்பிடுவா. கூப்பிடுங்க. ஏ வெள்ளச்சாவே, டேய் டேய் வெள்ளச்சாவே வாடா வாடா வாடா. கஞ்சா குடிடாது. பூதியா? கஞ்சா குடிடாது. ஆடா கஞ்சா குடி என்ன போதையிலே போதையிலே. நடா தெரியுமே புறா மாடு குடிப்பேன். இப்படி போயினே தலையில 300 தையல். எப்படி மாடு குடிச்சிருவியா? மாடு உட்காந்துருச்சுடா. மாடு படுத்துக்கிச்சு. ஏடா டேய், ஏடா மாடு உட்காந்துருக்கு? எங்கடா மாட்டை காணா? என்ன இவன் போதைக்கு மாடு வருதுன்னு கேட்டுதாடா. நான் கஞ்சா குடி ஜண்டாலன் போதையிலே போதையிலே நிறுத்து. நான் பாடுறேன்டா. நான் குடியார பயலா? ஆமா, நான் ஜக்கமட்டிக்காரன். சரி, ரொம்ப நல்லவன். நல்லவங்கிற நான் கஞ்சா குடி சட்டாலன் போதையிலே
அவன் கீழே தர நீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் போய் பிடிக்கிறானா? இவனோட பையில பள்ளியப்ப மனுஷன் காலை பிடிச்சது தெரியுது. என்ன பண்ற அம்பரே ஓய், நான் காலை மாடு பிடிச்சாச்சா? நல்லா கிழிச்ச மல்லிகை மைசூர் காலை பிடிச்சி எருமாடு அப்படியா தரணிச்ச பிறகு கூட டேய் உன்னை எப்படி வீர நினைச்ச தலையில் அடிக்க நம்பர் இந்த காலை நான் அடக்கட்டுமா? அடக்குறா. இந்த காலை அடக்கணும்னா எத்தனை பேர்த்த கொண்டு இருக்கிறான்? 107 பேர் ஒண்ணு இருக்குது. எங்க அப்பாவை கொண்ட காலத்துல உங்க அப்பாவோட 107 பேர். நம்பர் ஓய், எங்க அப்பா முட்டி கொண்ட காலை என்ன அடக்குறா? அடக்குறா. நம்பர் அடக்குடா. மாடா டேய் மாடா மாடா. எங்கடா அந்த காலை கொடுக்குற 100 ரூபாய் சம்பளத்துக்கு இப்படி உழைக்கிறாங்களே. காலையை வர சொல்றான். என் காலை காலை வராது, நம்ம தான் காய்கறி போகணும். நான் தான் போனோம். டேய் யாரோட மாடு போலாம். மாட முடியல காலை 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 புறமலா பரிசெல்லாம் கொடுக்க முடியாது. மாடு புடி மாடு. பரவாயில்ல, இந்த ஒரு நிமிஷம் மூக்க கருணை செய்யறானே. நீ ஏன்டா போய் வாழை கொடுத்தப்ப? அவனை வாழ் குடிச்ச, நான் தானே வாழ் குடிக்க. துண்டை நீட்ட ஊத்தியா? ஆமா, அவன் என்ன வாழ் பிடிச்சேன்? அதை என்ன வாழ் குடிச்சேன்? கிழிச்சேன். நம்பரு ஓ, நான் காலை அடக்கணும் நீ பத்தியா கிழிச்ச, நான் பால் முடிவு, நான் தான் பொறுக்காசு எடுத்தேன். நீ தான் முடிவெட்டலையா முடிவெட்டு பொறுக்காசு எடுத்தேன். நம்பரு முடிவெட்டு யாவது இருக்கிறேன். என்னவோ இந்த காலை எங்கெல்லாம் முத்த கொடுக்குறா சொன்னா கேட்குமா? ஆனா நீ சொல்றா சொல்றா. மாடு வெள்ளச்சான் தலையில முத்தம் கொடு கொடுக்குறியா? அவர் கன்னத்துல கொண்டு கொடுக்குது. அப்படியே வாயில விடு. அதை வாயை இருக்கிற ஒரு வாய், அதையும் கழிச்சுட்டு நாய் போயிட்டா பாவண்டா. மாடு அந்த வாயை வச்சு தாண்டா புழைச்சிட்டு இருக்கிறேன். இந்த வாயை வச்சு வாயை வச்சுக்க அவர் முதுகு முத்தம் கொடு அவர் தோல்ல கொடு அவர் நெஞ்சில கொடு அப்படியே குஞ்சுல கொடு. அது புல்லுகிட்ட காட்டுற போதுடா. பாவம் ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு விளையாம வச்சுக்காண்டா. வெள்ளையம்மாளுக்கு மட்டும்தான். ஐயோ, அப்ப பள்ளியம்மாவுக்கு நல்லா அது உணவுக்கு காலையெல்லாம் ஆட்டம். மாடு நல்லா ஆடுமா? ஆமாடா நல்லா ஆடு. ஆடத்தை போடுறாங்கிறேன். போடா போமாடு ஏ அங்கனே ஆடட்டும். ஆடு அங்கனே ஆடு ஒரு ஆட்டம். இந்த மாட்டை ஓட்டி போய் தானே அன்பரசு ஒரு ஆள் இருக்காரு. ஏன்னா அன்பரசு பாக்கியராசு இல்லைன்னா சரி, விலைக்கு வந்து கேபிஆர் இருக்காரு. கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சரி, கூறு 300 ரூபா. கூறு 300 ரூபா. ஆமா, கிலோ 300 ரூபா கணக்கு. கொண்டு போய் கொடுத்துருவா. சரியா? மாட்டு அடிச்சு வரட்டுறேன். போ போ முடிவு போ 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 மாடு போ. நம்பரு ஆட வந்து ஆடி விட்டேன். பிடிக்காத மாட்டி பிடிச்சு விட்டேன். தம்பி, மாடு பிடிச்சா மட்டும் 1000 பொருட்கா கிடையாது. கம்பு சுத்தம் தம்பி. ஏய் ஓய், நான் எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறேன். நீ ஊர் ஊரா சுத்தம் கேட்கல. நீ ஊர் சுத்தி போய் தெரியும்டா. மூணு கம்ப சுத்தணும். கம்ப சுத்தணும். போட்டா பிடிப்பியா? நீ போறா நல்லா பிடிப்பேன். என்னது போட்டா பிடிக்கல பெரிய ஆள்ரா. நீ ஆமா சொல்லிருக்காங்க. இங்க கோயில் பிடி. கம்ப பிடி. போறா 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 போறா. கீழே ஆகுறேன். கீழே ஆகுது.
நல்ல ஏந்தி புடா கிடைக்க மாட்டேன். போடா அம்மா அம்மா தாயே பிச்சை போடுமா பிச்சையா இருக்கு. டேய், நல்லா புடா நல்லா பிடிக்கிறேன் போடா எந்த ஒரு அழிஞ்சு விட்டாங்க. போடா நல்லா புடா புடா நம்பரு நான் இப்ப சுத்துறேன் நீ பாடுறா. எல்லாம் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஏன் சொல்றோம்னா நேத்து ஊர்ல அண்ணன் டிகே பாக்கியராசன் ராஜபாட்டு போடுந்தாப்புல. நேத்து போன ஊர்ல அந்த அம்மாவுக்கு மண்டேல அடி சரி கொண்டையில் அடியா இருக்குங்களா. கொண்டை ஊத்துற போது ஓரமா தள்ளி உட்காந்துருக்காங்க. அட கம்பு சூத்த கம்பு சூத்துமா கம்பு சுத்தம் டேய், நான் யாரா குடியாரே குடியாரம் படிக்கிறதுதான் பாட்டு. சரி அதுக்கு தான் படிக்கணும். தப்படிக்கிறா அட கம்பு சூத்த பெரிய முத்தடியா போட்டு இருப்பேன். தம்பி ஏய் பாவண்டா அவங்க தான் உட்காந்து உன்னை பாக்குறாங்க. குத்து என்னது ஆ அவன் வீடியோ அப்பா யூடியூப்கார் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு தம்பி எனக்கு எப்போதும் காலுக்கு அமைக்க விடுறவர் யாரு அண்ணாட்டத்திலே அண்ணனே மடவேட்டையிலே வெள்ளச்சமை இன்னைக்கு குடி போத சரி நான் சுத்தினாத போதும் என் நம்பர் நீயே வெள்ளச்சாமி வாத்தியார் யாரா இன்னைக்கே குடி போகுது. எத்தனை தெளிவா இருக்கேன் பிறகு. வெள்ளச்சாமி வாத்தியார் யாரா போடா டேய் என் பேர் எடுவாடா. உன் பேர் எடுத்துறேன்டா போடா. பாக்கியராஜன் எடுத்துருமா அப்படி காலதாமதம் உண்மையாலுமே நம்ம வெள்ளச்சாமி பாக்கியராஜனுக்கு வாத்தியாரு நம்ம பப்புனுதான் திருச்சி மாவட்டத்தில் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்காப்புல. கப்பு சுத்தையில ஒரு சுத்து காத்து கூட உள்ள போகாது. நீங்க கல்லை கொண்டு எறியலாம், மண்ணை கொண்டு எறியலாம், பீத்த செருப்பு இருந்தா விட்டு எறியலாம், கல்லை தூக்கி போட்டு எறியலாம், பச்சை தண்ணி சுடுதண்ணி எதா இருந்தாலும் ஊற்றலாம். பக்கத்துல டீ கடையா இருந்தாலும் டீயை ஊற்றலாம். ஒரு சுட்டு காத்து உள்ள போகாது. தம்பி சுத்துறதுக்கு முன்னாடி கம்பை எப்படி சுத்தம் பண்ணி சொல்லுங்க. கம்ப சுத்துறியா? எப்படி சுத்தணும்? கம்ப நல்லா கையில போய் சுத்து. கம்ப சுத்துறா முதல்ல. கம்பை கையில எப்படி சுத்தணும்? ஆமா சரி. என்ன வட்டம் போடுற? பையன் விட்டு உள்ள சுத்தணும். அது வட்டம் போட்டாலும் அந்த வட்டத்துக்கு வெளியே போகாது, உள்ளே வராது. போடுமா தம்பி ஓய் கம்பை எப்படி சுத்தணும்? கம்ப கம்ப போட்டு சுத்து. போட்டு சுத்தணும். போட்டு சுத்தணும். சரி சரி. ஏவட்டு வச்ச தங்க கோடா உருங்கடி கபரா இதட்டு இதட்டு கோடா கம்பா அரடி தங்க கட்டி ஜெட்டி அவ மூளை என்ன பண்றா? என்ன பண்ற? இவன் தான சொன்னேன் கம்பை கீழ போட்டு சுத்த சொல்லி. அவனுக்கு விவரம் பண்றடா. கம்ப கையில போட்டு சுத்துறா. கம்ப கையில போட்டு சுத்துறா. அப்படி தெளிவா சொல்ல வேண்டியதான்றா. உத்தமரு ரொம்ப வசந்தமரு தண்ணி என்ன காதரு உத்தமரு தம்பி இப்ப என்ன பண்ற? நீங்க என்ன சொல்ல கம்பை கையில போட்டு சுத்த. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு இப்ப பஸ்டாடி என்ன யாரு வசந்தா மட்டும் சொல்லு. ஒரே படம் போட்டு வசந்தாடி சொல்லல வஸ்தாடி அடியா நான் வசந்தா அடிக்க சொல்றேன். இந்த ஊர்ல வசந்தாட்டா இருந்துச்சுன்னா வேகமா தூக்கிட்டு வந்துடும் பாத்துக்க. அடி ஏவத்து வச்ச தங்க கோடா ஒரு கடி
கடை உடச்சு சொல்றாங்க தம்பி கப்பு சுத்தி ரொம்ப டயர் இப்போ சோடா உப்பு சோடா வேணுமா உப்பு சோடா யாரும் பிடிக்க மண்டை பிடிச்சு விட்டேன் யாராலும் சுத்த முடியாது கம்ப சுத்தி சுத்தி விட்டேன். அண்ணோட கையை பொக்கா சாய் தரணும் சரி வா போலாம் வாடா போலாம் தம்பி நண்பா மாடு பிடிச்சாச்சு ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு காலை எல்லாமே அடக்கிட்டோம். கம்பு சுத்தி ஆச்சு இப்ப நம்ம எங்க போகணும்? 1000 முருக்கா சாக போனோம் நண்பா ஓய் அதுவா முக்கியம். ஆ, டேய் இந்த ஊர் திருவிழாவில் ஆ. வெள்ளையம்மாளை பார்க்கவே முடியலடா. ஏன் அவ எங்க இருக்கிறானே தெரியல. டேய் நண்பா அவன் திருவிழாக்கு வரல சரி அவன் திருவிழாக்கு வரல அரண்மனையில் இருக்காளா நண்பா அவங்க தோழிகிட்ட கேட்டேன் அப்படின்னா அவளை எப்படியாவது பார்க்கணும். சரி பார்க்கணுமா அதுக்கு என்ன செய்யணும்? வெளியமா போய் அரண்மனை போகணும் வெளியமா ஆட்டம் நான் போயிட்டு வரட்டுமா? நீ வெளியமா போறியா ஆமா. சரி போயிட்டு வா ஏண்டா? சரி போயிட்டு ஆ. வெளியமா கூட்டிட்டு வா சரி. கூட்டிட்டு வந்து ஆமா. நீ கையா மட்டும் பண்ணு சரி. மத்தது நான் பாத்துக்கிறேன் நீ கட்டவனே ஓய் வெள்ளையம்மா நான் மட்டும் தனியா பார்க்க போகணுமா? ஆ. நீ துணைக்கு வாடா. நானும் வரட்டுமா நண்பா ஓய் எங்க போனாலும் உன்னதானே போறோம். தண்ணி அடிக்க போனா உன்னதான் போறோம். கோயிலாண்டு போனா உன்னதானே போறோம். ஆள் பிடிக்க போனா அடைய உன்னதானே போறோம். அப்ப வெளியமாட போனா டேய் அது கட்டவனே ஆ. அது உன் அண்ணன் முண்டாட்டி. அண்ணன் பொண்டாட்டி யாரா சொன்னது உனக்கு அம்மா மாறி அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தா பொண்டாட்டி அதுதான் முட்டா பேரு அறிவட்டவனே. நான் யாரு? அண்ணே நான் என்ன சொல்ல கேட்பேன்ல? கேட்பேனே நீ என்ன பண்ற? வெளியில நின்னா ஆள் பாத்துக்கிற. அப்புறம் வேலை பிடிக்க சொல்றேன் நான் உள்ள போய் ஆ. அரண்மனைக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். சரி. வெள்ளையம்மாளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆ. நீ வெளியில நின்னா ஆள் பாரு. ஆ. யாராவது அவங்க அன்னைகளோ காவலாளிகளோ வந்தா சரி அப்படி கொஞ்சம் டேய் விசிலிக்க தெரியுமில்லடா? அடே ஏடா காத்துட்டா வருது விசுவச்சுனே அப்படி இருக்கேனா? அப்படி சத்தமா அடி. சரி உன் சத்தம் கேட்டு வெளியே வந்துடுறேன். அண்ணே இந்த லைட்டை வந்து கொடு ஏண்டா? வேலை பிடிச்சி உட்காந்துருக்கு டேய் நண்பா ஓய் ஒரு காதலனோட வேதனை ஒரு காதலனுக்கு தான் தெரியும். நீ வெளியே வந்து போற ஆமா. இப்ப நான் பள்ளி மாதிரி நான் போக மாட்டேனா கவலைப்படாத நான் சேர்த்து வைக்கிறேன். இந்தா நான் போயிட்டுமா? போ வெளியம்மா பார்க்க தான் போகணும் ஆமா. சரியா டேய் கீர்த்தனே நண்பா வெளியில நின்று ஆ. சரியான முறையில் ஆள் பார்த்துக்கணும். சரி. ரைட்டா? சரி, போ. போயிட்டு வரட்டுமா? போ. நான் வெள்ளையம்மா சண்டாளை கோட்டை வெளியம்மா ஓட்டது என் வெள்ளையம்மாளுக்காக என்ன வாங்கிட்டு வந்து தெரியுமா? அவளுக்கு மதுரை மல்லி குண்டு மல்லி ரொம்ப பிடிக்கும். ஓ அந்த மதுரை மல்லி குண்டு மல்லி கொண்டி கொடுத்துட்டு வா அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது அந்த மதுரை மல்லி கொடுப்பா. கொண்டி கொடு அவளால் எப்படியாவது பார்க்கணும். மன விட்டு மனம் பேசணும். எங்காவது ஒரு சந்தோஷம் வாங்கி வெள்ளையம்மா நீ எங்க இருக்கிற வெள்ளையம்மா ஓடி வா. நண்டாளி என்னை ஏமாற்ற வெள்ளையம்மா. வெள்ளையம்மா உன்ன நான் தொட்டதுக்கு உங்க அம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கிட்டு போன வண்டி இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம் அடி இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம் உன்னை நான் தொட்டதுக்கு அம்மா சாட்சி சொன்னதுக்கு மாடா உழைச்ச வண்டி மானங்கிட்டு போன வண்டி இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம் அது இந்த கூலி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம் ராஜாவே. அன்பு இல்ல அர்த்தம் இல்ல ரொம்ப பேரு வாழ்க்கையில அத்தனைக்கு பொம்பளதான் ஆண்டு பார்த்ததில்ல. அன்பு இல்லை அர்த்தம் இல்லை ரொம்ப பேரு வாழ்க்கையிலே அத்தனைக்கு பொம்பளதாராஜு பார்த்ததில்லை வீராதி வீரனெல்லாம் வீட்டுக்குள்ள கோலையடா. வீராதி வீரனெல்லாம் வீட்டுக்குள்ள கோலையடா வெக்கத்துக்கு பயந்தமா துக்கங்களை சுமந்துடா. இந்த குடி வாசம் ஒரு பொண்ணால வந்த மோசம் உன்னை நான் தொட்டதுக்கு அம்மா சாட்சி சொன்னதுக்கு மாறா உழைச்ச வண்டி மானம் கெட்டு போனதடி
ஒரு பொன்னால வந்த மோசம் இந்த குடி வாசம் பொன்னால வந்த மோசம் பொன்னால வந்த மோசம் பொன்னால வந்த மோசம் வெளியே வா அண்ணா வந்து அண்ணன் வரப்போறாங்க நம்பர் வா முடியலாம் வாட போலாம் சீக்கிரம் நான் வெள்ளையம்மா கண்ணால போட்ட தேடி போட்ட தேடி போட்ட தேடி